இந்து மதத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே சனி பிடிக்கும் காலமான 7.5 வருடத்தை நினைச்சே பயப்படுவதே அதிகம். அப்படியாப்பட்ட அந்த சனீஸ்வரரை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லதோ கெட்டதோ சனி கொடுத்தால் யாரு தடுப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படியாப்பட்ட சனீஸ்வரர் சூரியன்ல இருந்து 6வது கிரகமாகவும் 2வது பெரிய கிரகமாகவும் இருக்கிறாரு. இந்த சூரிய குடும்பத்திலேயே ரொம்பவே மெதுவா சுத்தி வாரவரும் இவர்தான். இதனாலேயே வடமொழியில சனின்னு சொன்னா மெதுவாக செல்பவன் அப்படின்னு பொருள்படும். ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருடங்கள் தங்கி 12 ராசிகளையும் 30 வருடங்கள்ல கடந்து போறாரு. இதத்தான் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 30 வருடங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நாம சனீஸ்வரரோட பிறப்பை பத்தி சுருக்கமா கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? சூரிய பகவான் விஸ்வகர்மாவின் மகளான சஞ்சனா தேவிய மணமுடிச்சு சஞ்சனா தேவியும் கருவுற்று இருக்காங்க. அப்போ சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாத சஞ்சனா, என்னாலே இந்த வெப்பத்தை தாங்க முடியலையே, என் கரு எப்படி தாங்கும்? உடனே தன் கணவனுக்கிட்ட தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யறதுக்காக சஞ்சனாவினுடைய நிழலை சாயான்னு பேரிட்டு சஞ்சனா நீண்ட தவத்துக்கு போக மறுமுனையில சஞ்சனாவின் நிழலான சாயா சூரியனோட வாழ்ந்து வராங்க. இந்த விஷயம் சூரியனுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது சாயாவுக்கு சனி பகவான் குழந்தையா பிறக்கும் போதே ரொம்பவே கருப்பான நிறத்துல இருக்காரு. பார்த்த சூரிய பகவான், என் முடி இந்த அளவுக்கு பிரகாசமாய் இருக்கும் போது இந்த குழந்தை இவ்வளவு கருமையான நிறத்தில் இருக்க முடியுமா? இப்படி சொல்லி சாயாவை சந்தேகப்படுறதோட சனி பகவான மகன்னு சொல்லவும் தயங்கிடுறாரு. இப்படி சில காலம் செல்ல தாய் சாயா தன்னை ஒரு தடவை கூட கையில எடுத்து பார்த்ததும் இல்லை. ஆதரவு தராத தந்தைன்னு சொல்லி வெறுப்படைந்த சனி தன்னுடைய வாழ்நாளையே தவம் செய்ய ஒதுக்கிட்டு சிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படியான பெருந்தவத்தின் பலனாக பிரம்மாவிடமிருந்து ஒரு பெரிய வரத்தையும் பெற்றுறாரு. அது, உன் பார்வை யார் மீதும் விழும்போது அவர்கள் பாவம் செய்திருந்தால் அதற்கேற்ப தண்டனையும், புண்ணியம் செய்திருந்தால் அதற்கேற்ப நல்ல பலனும் கிடைக்கும். அது உன் பார்வையின் சக்தி அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. இதனால தான் சனியின் பார்வைப்படும் போது நாம செய்திருக்கும் பலன்களின் பிரதிபலன்களே நமக்கு கிடைக்கிறது. இனி அடுத்த காணொளியில சனி பகவானின் இன்னும் ஒரு கதையை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். நன்றி.